வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த பாருங்கள், இது வந்து ஒரு சேண்ட் பேக், அதாவது ஒரு சின்ன ஒரு மண்ணு மூட்டை தான். அது ஆன்லைனில் கிடைக்கும். 1 கிலோ உள்ளது. நீங்கள் 1 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸு. நான் காலில் மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ வெயிட் உள்ளது. ஸோ என் கெப்பாசிட்டிக்கு நான் 2.5 கிலோ வெயிட் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ 2.5 கிலோலாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, நம்ம ஸ்பிட் எக்ஸசைஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸ்பிட் வந்து லெக் ஸ்பிளிட் பண்ணால் விரிக்கிற மாதிரி, காலை வந்து விரிச்சு இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிக்ஸு, ஃபைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை விட இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பாருங்கள், இன்னர் தைஸ், அதாவது லோவர் பாடி உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தொடையோட இன்னர்ஸ் இன்சைடு, தொடை பகுதி, நம்மளுடைய பட்டு மசில்ஸு, ஹிப்பில், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொழுப்பு சதைகள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து சின்ன சின்ன வார்ம் அப் ஸ்டேஷன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் டீப்பும் இந்த ஒரு மண்ணு மூட்டையும் தான். ஓகேங்களா? சாண்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ரிலாக்ஸேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காலில் வெயிட் இருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்டர் மசில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லோடு போகும். ஓகேங்களா? அதாவது இன்னர் தைஸில் நல்ல ஒரு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்லாவே. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரெச்சஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன லெக் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக சின்ன சின்ன ஸ்குவாடு, சின்ன வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ண நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சின்ன ரொட்டேட் பண்ணேன், சிங்கிள் ரொட்டேட் பண்ணேன், அப்புறம் நீ ரைஸ் பண்ணி இல்லை லைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணேன். இப்போ வந்து பாருங்கள் லெக் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன வார்ம் ஸ்டேஷன் தான் இது. ஆனால் பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணும்போதும் சரி. ஓன்லி ஸ்ட்ரெச்சஸில் எக்ஸசைஸ் நம்ம வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங்கே கிடையாது. பாருங்கள், ஒரு 2.5 கிலோ தான் வெயிட்டு. பட் பாருங்கள், அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலீவ் உங்களுக்கு கிடைக்கும். பெயினும் ரொம்பலாம் இருக்காது. ஓகேங்களா? பாருங்கள். ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுறேன். இல்லை, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேங்களா? சின்னது வந்து இன்ச் பை இன்ச், அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ளெக்சிபிள் பண்ணிகிட்ருக்கேன். லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வந்து இலகுத்தன்மை நம்ம வந்து அந்த அடுத்த நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அந்த பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காலில் வெயிட்டு கட்டிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி சைடில் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறதுக்கும் இது மாதிரி வந்து நீங்கள் சைடில் இறக்கிறதுக்கும் நிறைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் கிளாஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட நான் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ நான் ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி வந்து எவ்வளோ ஸ்லோவாக ஸ்மூத்தாக நல்லா லாங் பிரீத் பண்ணி பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ரெசிடன்ஸ் டியூப் நான் இதை எடுத்துட்டேன். இது நீங்கள் காலில் வெயிட் கட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அது பெட்டர். பட் இந்த மாதிரி ரெசிடன்ஸ் டியூப் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஆனால் பட் நான் எப்படி கரெக்டாக லாக் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி கீழே இறக்குறீங்க. கீழே இறக்கும்போதும் உங்களுக்கு மேலே போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? வெயிட் இருக்குது காலில், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக விட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 10 20 கவுண்ட் கூட பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா லாங் ப்ரீத் அவுட். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரீத் இன் பண்ணுறீங்க, ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க, ப்ரீத் இன். இப்போ இந்த சைடில் ஓகேங்களா? அதே எக்ஸசைஸை ஒரு 10 கவுண்ட் வந்து லெக் ரைஸ் பண்ணீங்க. அடுத்து வந்து சைடில் சைட் டு சைட். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து லெக் சேஞ்ச் பண்ணிங்க. நான் கம்மியான கவுண்ட் பண்ணிங்க நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 20 கவுண்ட் வரைக்கும் ஒரு லெக்லேயும் வந்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் கிளாஸ்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட்டான வீடியோக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இது போல் நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இது போல். ஸோ மேலே வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த கிக் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோடு வந்து உங்களுக்கு இன்னர் தைஸில் போகும். ஓகேங்களா? இன்னர் தைஸ் ப்ளஸ் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கில், உங்களுடைய பேக் தைஸில். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கான பேசிக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், அதே தான். இப்போ இங்கிட்ட தெரியுங்கிறதுக்காக லைட்டாக உங்களுக்கு இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ அதை ரைஸ் பண்ணுறீங்க, இந்த சைடில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஃப்ரீயாக அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. பொதுவாக அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபேட்டாக உள்ளவங்களுக்கும் வந்து இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் இது. அவங்களால இன்னும் வந்து ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ஸோட மசில்ஸ் ஸ்ட்ரென்த்னிங்கை விட அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஜென்ஸுக்கு அதிகம் இருந்தாலும் ஃப்ளெக்சிபிள் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸசைஸ் நம்ம ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ முடியுதோ. இப்போ நம்ம ஆல்ரெடி வெயிட் சைடில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவாக வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிள் பண்ணும்.
ஓகேங்களா. நீங்கள் கை வந்து லைட்டாக சப்போர்ட் வச்சுட்டா போதும் டைரெக்ஷனுக்காக. இப்போ பாருங்கள் அது முடிஞ்சு டைரெக்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரீயாக விட்டுருணும். ஓகேங்களா. ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுறீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துங்க, இப்போ ஹோல்டு பண்ணி ஃப்ரீயாக ஒரு 10 செகண்ட் வச்சுருந்தீங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதிலே வந்து நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா பாருங்கள் கிளாஸஸ் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் தைஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இப்போ தான் நம்ம கிளாஸஸ் பாருங்கள். இது போல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம ஃபீலாக இருக்கும். நல்ல வெயிட் வந்து கீழே இழுக்கும். ஓகேங்களா. இது போல் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம அங்கனே பண்ணோம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதுக்கு வந்து கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. ரொம்ப வந்து பயப்படுங்கிற அவசியம் இல்லை. இதே நீங்கள் சிங்கிள் எல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. சிங்கிளுக்கு தான் பண்ணோம். அடுத்து வந்து டபுள் லெக்கில் பண்ணோம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து குளூட்டஸ் மசில், அதாவது உங்களோட வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளாஸஸ் பண்ணும்போது குளூட்டஸ், அதாவது உங்களுடைய பட் மசில்ஸில் லோடு போகும். அதனால் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு ரிலீவ் ஆகும். மசில்ஸோட அந்த பெயின் வந்து சோர்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அடுத்த கிளாஸஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வந்து ஹிப்பை நம்ம அப் பண்ணல. இப்போ பாருங்கள் ஹிப்பை அப் பண்ணியிருக்கோம். பட் வந்து நம்ம ஹிப்பை தூக்கம் பண்ணோம். இப்போ ஹிப்பை தூக்கி வந்து பண்ணும்போது இன்னும் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு போகும். இது வந்து கொஞ்சம் வயிறு அதிகமாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சிடும் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யோகாசனம் மாதிரி தான். ஓகேங்களா. சர்வாங்காசனம் சொல்லக்கூடியது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸஸ் தான். இதை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் ஃப்ளெக்சிபிளை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த அந்த ஆங்கிள்லேருந்து காலை ஸ்ட்ரைட் பண்ணோம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியுதுன்னா, இப்போ என்னுடைய பாடி வெயிட்டுக்கு என்னுடைய கண்டிஷன்ஸுக்கு நான் இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னா காரணம் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான். ஓகேங்களா. ஸோ பண்ணி முடிச்சாச்சு, கிளாஸஸ் முடிஞ்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி வந்து சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். நீங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், மாஸ்டர் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஒர்க் அவுட் தான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். டைம் இருக்கும்போது வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.